நோ என்னண்ணா இங்கே வீட்டு பக்கத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் இங்கே உக்காந்துக்கிறீங்க. வீட்டுக்கு போகலாம் தாம்மா வந்தேன். கை போட்டாங்க, வாட்ச்மேன் உடம்பு சரியில்லையா, கலைஞர் ஹாஸ்பிட்டல் விட்டு சொன்னாங்கப்பா. கூட்டிட்டு வர போய் அதான் நின்னுங்கிறேன். நீ என்னப்பா இப்போ வர? இப்போதான் வேலை முடிஞ்சுதா உனக்கு? நோ இப்போதானா கடை முடிஞ்சுதே. நோ எலெக்ஷன் அறிக்கலாம் பார்த்தீங்களா? பயங்கரமாக விட்டுக்கிறாங்கண்ணா. யாருக்கு ஓட்டு போகுதுன்னே தெரிலண்ணா. ஆமாம்ப்பா, நானும் நியூஸ்லாம் பார்த்தேன்ப்பா. எல்லா நிலம் அறிக்கை தான் விட்றாங்க. ஆனால் எங்கள் ஆட்டோ டிரைவர் பொழப்பு ரோட்டில் நாரி போய் கிடக்குதுப்பா. போப்பா தம்பி நீ. நோ ஏன்னா இப்படி பேசுறீங்க? இப்போ என்ன தம்பி சொல்கிற? 13-15 வருஷம் போகுதுப்பா ஆட்டோவுக்கு மீட்ரு குத்து. நாங்களும் போராடினே தான் தம்பி இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தோம் ஆட்டோ டிரைவருக்கு ஒரு மீட்டரை குத்து நிம்மதியாக ஓட்ட விட மாட்டாங்களே. கார்பரேட் கம்பெனியோட கை கட்டி அடிமையாக வேலை செஞ்சிடும் தம்பி. ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா அவனுக்கு கமிஷன் கொடுத்து நாங்கள் ஓட்டிங்கிறோம்ப்பா. ஒரு அரசாங்கம் எங்களுன்னு ஒரு முடிவு எடுத்து ஆட்டோ மீட்டரை கொடுத்தா நாங்கள் ஏமா வருத்தப்பட்டு இதுமாரி புலம்ப போகிறோம்? எங்கள் புலம்புல கேட்கறதுக்கு யாருமே இல்லையப்பா. அதுதான்ப்பா என் வேதனை. வேற என்னப்பா சொல்கிறது நான்? ஆமாண்ணா நீங்கள் சொல்லலாம் கரெக்டு தானே. போன மாதம் தான் நான் கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற ஆட்டோ ஃபுல்லாகவே மீட்டர் போட்டு தானே வண்டி ஓட்டுறாங்க. அங்கே ஓலா ஊபர்லாம் கிடையாதுண்ணா. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் கவர்மெண்ட் ஆட்டோக்கு மீட்டரே தரதில்ல. உங்கள் நிலைமைலாம் எப்போ மாறுவோமாண்ணா? வரேண்ணா.